எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக சீனிவாசன் என்னை பற்றி நான் பேச போகிறதில்ல. நான் பல மேடைகளில் ரொம்ப வருத்தப்பட்டார், ஏன் என்னை பற்றியே பேசுகிறேன் அப்படின்னா. அதனால் நான் பேச போகிறதில்லைண்ணே. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்குற அந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகை நண்பர்களை சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆதார் விக்டர் உண்மையிலே அவங்க இந்த டீமில் வந்து கேமராமேன் மட்டும் யோகேஷ் மட்டும்தான் தெரியும். அவர் தான் வரணும்னு சொல்லியிருந்தார். காலையில் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் தான் கனியண்ணனே அதில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரி, ஒரு சின்ன படம் கண்டிப்பாக போய் கலந்துக்கணும். ஏன்னா சில நிமிடங்களுக்கு அப்புறம் நான் ஆடியோ லான்ச்சுக்கு போகிறதில்ல, தவிர்த்துறது. ஒரு சின்ன படம் சரி போய் கலந்துக்கலாம் அப்படின்னா அது அண்ணன் படமும் இருந்ததில் ரொம்ப சந்தோஷம். விக்டருடைய வசனம் உண்மையிலே ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயங்களை சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக அது ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிறது ட்ரெய்லர் மூலமாக தெரிய வருது. அதே மாதிரி யோகேஷ் உடைய கேமரா ரொம்ப நானும் ராம் அதுவும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபைடில் பண்ணியிருக்காங்களா ரெட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அப்படின்னா குவாலிட்டியாக அழகாக கேரளாவுடைய அழகாக ரொம்ப அழகாக காமிச்சிருந்தது. அதே மாதிரி மகேஷ் இன்னும் நல்ல படங்கள் அடுத்தடுத்து பண்ணி நல்ல இடத்துக்கு வரணும். அதே மாதிரி கேரளாவிலேருந்து தயாரிப்பாளர் வந்திருக்காரு. அவங்க லோகோவிலேருந்தே அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கேரளாவிலேருந்து வர்ற ஹீரோயின்களை மட்டும் நாங்கள் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டோம், தயாரிப்பாளர்களையும் கண்டிப்பாக நாங்கள் கொண்டாடுவோம் சார். இந்த படம் மூலமாக கண்டிப்பாக ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைப்பார் அப்படின்னு நம்புகிறோம். நல்லாவும் டான்ஸ் ஆடிருந்தீங்க. அதில் எங்கள் சீன் ராமச்சந்திரன் அண்ணன் தான் அந்த பொண்ணுங்க ஆடுறத பார்த்தப்பா எனக்கு கால் வலிக்குதுரா அப்படின்னாரு. சார் நான் திருப்பி உங்களுக்கு பேசாமல் என்னால் இருக்கவே முடியுதுண்ணே, சார் மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி எங்கள் கனியண்ணன் வேறு நம்ம கோபி சார் சொன்னது மாதிரி இப்போ வந்து படத்தில் வாய்ஸ் ஓவரில் கதை சொல்லணும் அப்படின்னா கனியனைத்தான் கூப்பிடுவோம். கோழிச்சடவுலையும் நான் தான் அவரை கூப்பிட்டு பேசுங்கண்ணே, சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பசங்கள்லேருந்து போயிட்டுருக்கு. அந்த மாதிரி வாய்ஸ் டப்பிங்கும் அவர் தான் கொடுத்துருந்தாரு. வாய்ஸ் ஓவர்லாப்பு, டப்பிங்கு, நடிக்கிறது அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் வந்து மணின்னு அலைகிற நேரத்தில் எல்லோரும் கனின்னு அலைகிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மணின்னு பேசுகிறதில்ல, கனின்னு பேசுறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வாய்ஸ் கொடுக்குறதுல அண்ணனுக்கு நிகர் அவர் தான். ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் ஃபோனில் வருவார், நிற்போம்டா எதிர்த்து நிற்போம் அப்படின்பார். அவர் பக்கத்தில் இருக்கும்போது தான் இன்னும் அடுத்தடுத்து இங்கே பல பேரை எதிர்த்து போராடுறது பெரிய விஷயமா இருக்குது. ஆடியோவில் ஏதாவது பேசுனா சம்மந்தம் இல்லாமல் யாராவது கம்பேர் பண்ணி கனியனையும் பாண்டியும் சேர்ந்து எங்களை திட்டிங்கிறான்லாம் பேசுகிறாங்க. அதனால் வந்து யாரும் பார்க்குறதுக்காக பேசல, நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுகிறது. அதே மாதிரி சிவா சார் சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு 40 லட்சம் 50 லட்சம் நிர்ணயிச்சிங்கன்னா அதை காட்டிலும் தயாரிப்பாளர்களை சந்தோஷப்படுற முதல் ஆளும் நானாக தான் சார் இருப்பேன். கண்டிப்பாக இதை மட்டும் நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி எல்லாருமே உங்களுடைய இதுக்கு கடமைப்பட்டிருப்பாங்க. என்னென்னா எல்லா இடத்துலையுமே எல்லா மேடைகளையுமே அறிக்கைகள் மட்டும்தான் நம்ம விடுறோம். அது வந்து அப்புறம் வந்து அந்த அறிக்கைகள் எல்லாமே நிராகரிக்கப்படுற மாதிரியே போயிடுது. இதை சக்ஸஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்கள் சங்கத்துக்கு எல்லாருமே கடமைப்பட்டிருப்போம். இப்போ படங்களில் பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள் கம்மியாகிட்டு இருக்குது, நம்ம சங்கங்களில் தான் சண்டை காட்சிகள் அதிகமாகிட்டு இருக்குது. அதை குறைச்சிட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்களை மாதிரி இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் எல்லாருமே நம்ம சங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த ஆதார் இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய, கூலிச்சோட மாதிரி ஒரு நல்ல படமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.